ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் ஆபீஸ்க்கு போறேன். இன்னைக்குன்னு பார்த்து இப்படி லேட் ஆகுதே. ஓகே. ஐயோ, டைம் ஆச்சு. கோர்ட்டுக்கு வர போகணும். இந்த நேரத்துல தான் போன் எல்லாம் வரும். பவி சொல்லு. சண்மதி சார் ஆபீஸ் வந்துட்டாங்களா? ஏய், நான் இன்னும் கிளம்பவே இல்லடி. நான் வீட்ல இருந்து இப்பதான் கிளம்ப போறேன். ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஹலோ, கேக்குதா? ஹலோ ஹலோ பவி, கேக்குதா? ஹலோ பவி, ஒரே நிமிஷம் இரு. ஹலோ ஹலோ. காலையில நான் அத்தை கூட கோயிலுக்கு போறத தடுத்தல்ல, இப்போ நீ ஆபீஸ் போறத தடுக்கிறேன் பாரு. ஐயோ, ஏய், நான் திரும்ப கால் பண்றேன். ஐயோ, ஓச்சு. சண்மதி, என்னாச்சு? இங்க பாரு. இது உன் வக்கீல் கோட்டாச்சே சண்மதி. யார் இப்படி பண்ணி வச்சா? நான் தான் ஆபீஸ் போறதுக்காக எல்லாத்தையும் அயன் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா போன் வந்துச்சுன்னு பேச போயிட்டேன். பதட்டத்துல அயன் பாக்ஸ் ஆஃப் பண்ணாம கோட்டு மேல வச்சுட்டு போயிட்டேன் போல. திரும்ப வந்து பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு வேற ஏதோ சீனியர் லாயர் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்குன்னு பார்த்து இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்றது? ஏன் உன்கிட்ட வேற எதுவும் கோட் இல்லையா? கோட்டு இருக்கு கார்த்திக். நான் இந்த ஒரு கோட்டு தான் இங்க கொண்டு வந்தேன். மத்த கோட்டெல்லாம் வீட்ல இருக்கு. அதை எடுத்துட்டு வர சொல்லி இப்ப கொடுக்க சொன்னா அதுக்குள்ள டைம் ஆயிடும். சரி விடு, இன்னைக்கு நான் கலர் ட்ரெஸ்லயே போய் ஏதாவது சமாளிச்சுக்கிறேன். சரி, கிளம்புறேன். நீ எதுவும் டென்ஷன் ஆகாத. ஏன் தான் இப்படி நடக்குதோ? சொல்லு சண்மதி. அம்மா, உன்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். சொல்லு. நீ இப்படி ஏதாவது சொல்லணும்னு தான் நானும் அப்பாவும் காத்துக்கிட்டு இருக்கோம். மா, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னு கேளு. நீயா ஏதாவது ஒன்னு யோசிச்சுட்டு பேசாத. சரி, என்னன்னு சொல்லு. நான் இன்னைக்கு மறுபடியும் என்னோட சீனியர் ஆபீஸ்க்கு போறேன். இன்னைக்கு பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண போறேம்மா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சரி, சம்மந்தி கிட்ட சொன்னியா? அவங்க என்ன சொன்னாங்க? நீ போறேன்னு சொல்லிருந்தா அவரு போவேனான்னு சொல்லிருக்க மாட்டாரே. நீ ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இல்ல சண்மதி, உன் மாமியார் குணத்தை பத்தி சொன்ன. சரி, அதை விட மாப்பிள்ளை கிட்ட சொன்னியா? அவர்கிட்ட எல்லாம் சொல்லல. அவர்கிட்ட நான் ஏன் சொல்லணும்? சரி, நீ உன் மாமியார் கிட்ட சொல்லிட்டல, விடு. பத்திரமா போயிட்டு பத்திரமா வா. லேட் ஆயிடுச்சுன்னா ஃபோன் பண்ணி சொல்லு. அப்பப்ப ஏதாச்சும் சாப்பிடுமா. லஞ்ச் எல்லாம் எடுத்துக்கிட்டல, போகும்போது சாமி கும்பிட்டுட்டு போ. அம்மா, அது எல்லாமே பண்ணியாச்சு. ஆனா எனக்கு ஒரு சின்ன வருத்தம் தாம்மா. சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு இப்போ வருத்தம் அது இதுன்னு சொல்ற? இல்ல, அப்பா எனக்கு முதல்ல ஒரு லாயர் கோட் வாங்கி கொடுத்தாருல்ல, அது அயன் பாக்ஸ் பட்டு கருகிடுச்சுமா. ஒரு மாதிரி சென்டிமெண்டா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சுல சண்மதி. அதான் நீ எதுக்கெல்லாம் சென்டிமெண்ட் பார்க்கணுமோ அதுக்கெல்லாம் பார்க்காத. மா, ஃபோன் பண்ணும்போது ஜாடியா அட்வைஸ் பண்ற. பேச விட மாட்டிய நீ என்ன? மா,
வீட்ல இருக்கிற மத்த எல்லா கோட்டையும் எடுத்து வை. நான் என்னோட வேலையை முடிச்சுட்டு வந்து வாங்கிக்கிறேன். அம்மா, அப்புறம் அப்பா கிட்ட இந்த கோட் கருகுன விஷயம்லாம் சொல்லாத. என்னை விட அப்பா தான் ரொம்ப சென்டிமெண்ட். அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. சரி, நீ எப்படி இருக்க? சந்தோஷமா இருக்கியா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேலைக்கு போறேன்ல, ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். சரிம்மா, எனக்கு டைம் ஆச்சு, நான் வைக்கிறேன். சரி. சண்மதி நல்லா பாத்துக்கிறாளங்க. என்னம்மா, ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமா அங்கிள். ராஜிமா, நான் போயிட்டு வரேன். நல்லபடியா போயிட்டு வாமா. சரி, நீங்க மதியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா போட வேண்டிய மாத்திரை எல்லாமே நான் உங்க டேபிள் மேல எடுத்து வச்சிருக்கேன். மறக்காம போட்டுருங்க. அது மட்டும் இல்லாம ஈவினிங் சாப்பிடுறதுக்கு சாலட் கூட செஞ்சு வச்சிட்டேன். ஓகேவா? சொல்ல மறந்துட்டேன், ஒழுங்கா சாப்பிடணும். நான் அப்பப்ப அங்கிளுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு இருப்பேன். சரியா? சரி, சாப்பிடுறேன். சரி ராஜிமா. அப்புறம் முக்கியமான விஷயம், ஆபீஸ்ல என்ன வேலை போயிட்டு இருக்குன்னு மேனேஜர் கிட்ட, சூப்பர்வைசர் கிட்ட யாருக்கிட்டயுமே ஃபோன் பண்ணி பேசக்கூடாது. நான் வந்ததும் உங்க கால் லிஸ்ட் எல்லாத்தையும் செக் பண்ணுவேன். கரெக்டா ரெஸ்ட் எடுக்கணும். ஓகேவா? நான் வீட்ல இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி நேரத்துக்கு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே? அம்மாடி, அதான் நாங்களா இருக்கோம்ல, நாங்க பாத்துக்க மாட்டோமா? நீ வீட்ல என்ன நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்காம நல்லபடியா போய் உன் வேலையை கவனி. சரியா? ஓகே அங்கிள். வர ராஜிமா. சண்மதி, சொல்லுங்க ராஜிமா. நான் வேணா கார்த்திக் கிட்ட சொல்லி உன்னை டிராப் பண்ண சொல்லவா? இருக்கட்டும் ராஜிமா, அதான் என் ஸ்கூட்டி இருக்குல்ல, நான் அதிலே போய்க்கிறேன். சரி, வரேன். பார்த்து பத்திரமா போ. வரேன் அங்கிள். சரிம்மா. ஹாய். வாங்க மேடம், இப்பதான் உங்களுக்கு ஆபீஸ் வர வழி தெரிஞ்சதா? என்ன சொல்றாரு கார்த்திக் சார்? உங்களுக்குள்ள எல்லாம் ஓகே தானே? ஏய், இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? முதல்ல வந்த வேலையை பாப்போம். ஏய், சார் வந்துட்டாரா? அவர் அப்பயே வந்துட்டாரு. உன்னதான் கேட்டாரு. நீ போய் பாரு. சரி. ஹாய் சார், குட் மார்னிங். குட் மார்னிங் சண்மதி. வாமா வாமா. நீ ஒரு 1 month லீவ் எடுத்ததும் திரும்பவும் டியூட்டில வந்து ஜாயின் பண்றதுக்கு டிலே ஆகும்னு நினைச்சேன். பரவாயில்லையே, சீக்கிரமே வந்து ஜாயின் பண்ணிட்ட. அப்புறம் இன்னைக்கு 11 o'clockலாம் கோர்ட்ல இருக்கணும். நம்ம சேகர் என்டர்பிரைசஸோட ஃபைல்ஸ் எல்லாம் உடனே ரெடி பண்ணி வைமா. ஓகே சார். சரிம்மா. சண்மதி, கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் கேட்டிருந்தேனம்மா, ரெடியா? சார், எல்லாமே ரெடி. கோர்ட்டுக்கு போலான்னு சொன்னேன், இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம இருக்கியம்மா. போய் யூனிஃபார்ம் மாத்திட்டு வா. என்ன சண்மதி, இட்ஸ் கெட்டிங் லேட். இல்ல சார், இன்னைக்கு காலையில கோட் அயன் பண்ணும்போது என்னம்மா நீ கொஞ்சமாவது கவனமா இருக்க வேண்டாமா? சரி, வேற யாராச்சும் நம்ம ஆபீஸ்ல கோட் எடுத்துட்டு வந்திருப்பாங்க, அதை போட்டு வாமா. இன்னும் நாம 10 minutesல கிளம்பணும். ஓகே சார். சார், இங்க சண்மதிங்கிறது நீங்க அவங்க கிட்ட இதை கொடுக்கணும். ஓ, வெயிட் பண்ணுங்க, வர சொல்றேன். சௌந்தர்யா, உன்கிட்ட எக்ஸ்ட்ரா கோட் இருக்குமா? கொண்டு வரல. சரி விடு. டேய் சண்மதி மேடம், உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. என்ன தேடியா? யாரு? யாருன்னு தெரியல, ரிசப்ஷன்ல தான் வெயிட் பண்றாங்க, வந்து பாருங்க. ம். ஹாய்
ஹாய்டா. ஹாய். நீங்க தான் சண்மதியா? நான் தான். உங்க பேர்ல ஒரு கொரியர் வந்திருக்கு. பார்சலா? ஆமா மேடம், ஆன்லைன் டெலிவரி. இதுல ஒரு சைன் போடுங்க. நான் எதுவும் ஆர்டர் போடலையே. இந்த அட்ரஸுக்கு தான் அனுப்ப சொல்லி கார்த்திக்ன்ற பேர்ல தான் இந்த பார்சல் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு மேடம். கார்த்திகா? அவன் என்ன பார்சல் அனுப்பிச்சிருப்பான்? மேடம் இதுல ஒரு சைன் பண்ணுங்க மேடம். இந்த இடத்துல மேடம். என்னம்மா சண்மதி, ரெடி ஆயிட்டியா? சார் ரெடி. இது என்னம்மா கையில? அது கார்த்திக் எனக்கு. ஓ, கார்த்திக் அனுப்பியிருக்காரா? நீ கோர்ட்டுக்கு போக போட்டுக்கிறதுக்கு யூனிஃபார்ம் தேவைன்னு தெரிஞ்சு உன் ஹஸ்பண்ட் இந்த அளவுக்கு புரிதலோட உனக்கு யூனிஃபார்ம் ஆர்டர் பண்ணிருக்காருனா உண்மையிலேயே உன் ஹஸ்பண்ட் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு இதுல இருந்தே தெரியுதுமா. சரி சரி, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் கீழே வெயிட் பண்றேன். ஓகே? ஓகே சார். வாமா, வீட்டுக்கு நீ 6 மணிக்குள்ள வந்துருவோன்னு நினைச்சேன். இவ்வளவு நேரம் ஆகுது? தினமும் ஒர்க் முடிய இவ்வளவு நேரம் ஆகுமா? இல்ல அங்கிள், யூஸ்வலா சீக்கிரமாவே முடிஞ்சிரும். இன்னைக்கு ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா கோர்ட் வரைக்கும் போக வேண்டியதா இருந்துச்சு. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓ அங்கிள், ராஜுமா எல்லா மாத்திரம் கரெக்டா சாப்பிட்டாங்கல்ல? ஆமாமா, நீ வந்து கேப் பண்றதுக்காகவே சாப்பாடும் மருந்தும் ஒழுங்கா சாப்பிட்டுட்டு இருக்கா. ராஜி ரூம்ல தான் இருக்கா, நீ ரெஃப்ரெஷ் ஆயிட்டு போய் பாரு. சரி. யார் இத பண்ணிருப்பா? சண்மதி, எப்ப வந்த? நான் இப்பதான் வந்த ராஜிமா. உன் கோட்டை எடுத்துக்கிட்டியா? அத கொண்டு போய் கபோர்ட்ல பத்திரமா வை. இனிமேலாவது அயன் பண்ணும்போது ஜாக்கிரதையா அயன் பண்ண. ராஜிமா, அப்போ இந்த எம்ப்ராய்டரி? நான் தான் அந்த கிழிஞ்ச கோட்டை ஸ்டிச் பண்ணி வச்சேன். உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? எதுக்கு இந்த கஷ்டம் எல்லாம்? நான் உங்களை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னேன். எவ்வளவு நேரம் தான் நான் ரெஸ்ட்லயே இருக்கிறது? அதுவும் இல்லாம காலையில நீ ஆபீஸ்க்கு கிளம்பி போகும்போது அம்மா கிட்ட நீ போன்ல பேசினத நானும் கேட்டேன். இது நீ வேலைக்கு சேர்றப்போ முதல்ல உங்க அப்பா உனக்கு வாங்கி கொடுத்த கோட், ரொம்ப ராசியான கோட்டுன்னு நீ சொன்னதை நான் கேட்டேன். நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப சென்டிமெண்டாவும் மனசுக்கு நெருக்கமானதாவும் நினைக்கிறப்போ அதுல சின்ன ஒரு குறை வந்தா கூட மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். காலையில அயன் பண்ணும்போது அந்த கோட்டு கருகி போனது உன் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதான் திரும்பவும் நீ யூஸ் பண்ற மாதிரி தச்சு வச்சேன். இருந்தாலும் உங்களுக்கு எதுக்கு இந்த சிரமம்லாம்? இதுல என்ன சிரமம் இருக்கு? உனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த எந்த குறையும் இல்லாம திரும்பவும் உன்கிட்டயே ஒப்படைக்கணும்னு நினைச்சேன். அதான் ஸ்டிச் பண்ணேன். சரி, நீ ஆபீஸ் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருப்ப, நீ சாப்பிட்டு படு, நம்ம காலையில பேசிக்கலாம். சரி. சாப்பிடுங்க. போன் அடிக்குது, யாருன்னு பாரு. எடுக்கிறேங்க. சாப்பிடுங்க.
சண்மதி தாங்க கூப்பிடுறா. ஆ பேசு பேசு. ஆ சொல்லு சண்மதி. என்னம்மா கூப்பிட்டு ஆமாம்மா. ஒன்னும் இல்லம்மா, ஒர்க் முடிச்சுட்டு டிரைவ் பண்ணிட்டு வந்தனா, அதான் பார்க்கல. சரி, வீட்டுக்கு போயிட்டியா இப்போ? ஆ ஏமா என்னாச்சு? இல்ல, வேலை முடிஞ்சிட்டு ஒரு 8 நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போவேன்னு நினைச்சேன். நான் உனக்கு ஃபோன் பண்ணது கூட உன்னை இங்க வர சொல்றதுக்காக தான். ஒன்னும் இல்ல, இன்னைக்கு வேலை முடிச்சுட்டு வர ரொம்ப லேட் ஆயிடுச்சுமா. நாளைக்கும் வர சீக்கிரம் போகணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கோர்ட்டு ஆஃபீஸ்னு அலைஞ்சது செம்ம டயர்டு. சரி சண்மதி, அப்ப நீ ரெஸ்ட் எடு. ஒருவேளை உனக்கு நேரம் இருந்தா இங்க வர சொல்லலான்னு தான் கூப்பிட்டிருந்தேன். நீயும் ஆஃபீஸ் முடிஞ்சு டயர்டா தான் வந்திருப்ப. தேவையில்லாம எதுக்கு நீங்கெல்லாம் அலைஞ்சுக்கிட்டு? சாப்பிட்டுட்டு நிம்மதியா ரெஸ்ட் எடு. சரிம்மா. அப்புறம் அம்மா, ராஜிமாக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு சரியாகி வருது. அவங்க இன்னும் கொஞ்ச நாள்ல நல்லா தெம்பாகி ஆஃபீஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிருவாங்க. நானும் என் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துடுவேன். மிஞ்சி போனா இன்னும் 4-5 நாள் தாம்மா. அதுக்கப்புறம் நான் இந்த பக்கமே வரமாட்டேன். எப்படியும் நான் பழைய மாதிரி நம்ம வீட்ல தான் இருக்க போறேன். அப்புறம் என்ன? சரிம்மா, நான் அப்புறம் பேசுறேன். என்ன மங்க, என்ன சொல்றா உன் மக? அவ பழசெல்லாம் மறந்து நல்லபடியா அந்த வீட்டு மருமகளா என்னைக்கும் இருப்பான்னு நாம நினைச்சா, ஆமா, இவ என்னடனா 4-5 நாள்ல கிளம்பி வரேன்னு சொல்றா. அப்படியா சொல்றா அவ? ஆமாங்க, அவ பழச எதையுமே மறக்கல. நம்ம கிட்ட சொன்ன மாதிரி சம்மந்தி அம்மா குணமாகற வரைக்கும் தான் அவங்க இருப்பா போல இருக்கு. அவங்க பழைய மாதிரி ஆபீஸ்க்கெல்லாம் போக ஆரம்பிச்சதும் மொத்தமா அவங்க கிளம்பி வரேன்னு சொல்றாங்க. அது எப்படி மங்க? அவ எப்படி இங்க வர முடியும்? என்ன இருந்தாலும் அவ அந்த வீட்டு மருமக இல்லையா? அதெல்லாம் நமக்கு தெரியுதுங்க, அது அவளுக்கு புரியவே மாட்டேங்குதே. ஏங்க, நீங்க வேணா சண்மதிக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசி பாருங்களேன். மா, என்ன பேச சொல்ற அவகிட்ட? என்ன கேட்டா அவ முடிவுல கரெக்டா தான் இருக்கா. நீங்க தான் தேவையில்லாம ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. டேய், எதுடா தேவையில்லாதது? உன் தங்கச்சி மாமியார் வீட்லயே நல்லபடியா வாழணும்னு நினைக்கிறது தேவையில்லாத விஷயமா? அது அவளுக்கா பிடிச்சி அவங்க சந்தோஷமா வாழ்ந்தா பரவாயில்ல மாமா. அவளுக்கு கார்த்திக் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சும் நீங்க அவளை கட்டாயப்படுத்துறதே எந்த விதத்துல சரின்னு சொல்லுங்க. என்ன இருந்தாலும் இது சண்மதியோட வாழ்க்கை. எது செய்யணும் செய்ய வேண்டான்றத அவ தானே தீர்மானிக்கணும். அதுக்காக அவ இஷ்டத்துக்கு நாம விட்டுறதா? அவளுக்கு எது சரி எது சரியில்லைங்கிறது பெத்தவங்க எங்களுக்குள்ள தெரியும். மங்க, நீ சொன்ன மாதிரி சண்மதி கிட்ட நான் இது விஷயமா பேசுறேன். அவ மனச மாத்தி அவளை நல்லபடியா அந்த ராஜேஸ்வரி அம்மா வீட்டுல வாழ வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீ கவலையப்படாத. சரிங்க. சரிடி, நான் வச்சிடுறேன். கார்த்திக், ஒரு நிமிஷம். என்ன, ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா? இது நீ வாங்கிட்டு வர்றதுக்காக இல்ல, நீ ஒரு விஷயம் வாங்கி கொடுத்தல அதுக்குதான். என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு சும்மா எதுவும் தெரியாத மாதிரி நடிக்க வேண்டியது. நீ தான் எனக்கு கோட் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருந்தேன்னு கொரியர் பாய் என்கிட்ட சொல்லிட்டான். அவன் சொல்லலனாலும் நான் அதை கண்டுபிடிச்சிருப்பேன்னு வையேன். எப்படி? என் கோட்டு பொசுங்கும் போது என் கூடவே இருந்து பார்த்தது நீதான். அப்போ நீதான் எனக்கு புது கோட்டு ஆர்டர் பண்ணிருக்கணும். இதுதான் அட்வொகேட் பிரைன் சொல்றது. வாவ், யூ ஆர் கிரேட். இந்தா, நீ ஆர்டர் பண்ண கோட்டுக்கு உண்டான காசு. வாங்கிக்கோ.
கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ. கரெக்டா இருக்கா? எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சும்மா வாங்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா அதுல போட்டிருந்த மாதிரி கோர்ட்டோட விலை வந்து 1150 ரூபாய். ஆனா அந்த கோர்ட்டை அந்த பையன் ஆபீஸ்ல கொண்டு வந்து டெலிவரி பண்ண ஷிப்பிங் சார்ஜ் இருக்குல்ல, அது 150 ரூபாய். மொத்தமா சேர்த்தா 1500 ரூபாய். சொல்ல மறந்துட்டேன், டிப்ஸ் வந்து 30 ரூபாய். டிப்ஸா? டிப்ஸ் தான். இங்க பாரு, அதெல்லாம் நீ எனக்கு கேட்காம கோட் ஆர்டர் பண்ணல. அதுக்கான ஃபைன் தான் அந்த 150 ரூபாய். மத்தபடி அந்த கோட்டுக்கு உண்டான காசெல்லாம் நான் உன்கிட்ட கொடுத்துட்டேன். அப்புறம் இந்த டிப்ஸ் இருக்குல்ல, அதுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார்.